ஜூன் 14 புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 33 முதல் 37 வரை. பொய்யாணை இடாதீர். ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்தே வருகிறது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இறை அன்பில் வாழும் நம் ஒவ்வொருவருக்கும் துணிவு மிக முக்கியமானது. அந்த துணிவு நாம் அனைவருக்கும் எப்போதும் இருக்க வேண்டும். இவ்வாறு துணிவோடு வாழ அழைப்பதுதான் இன்றைய வாசகம். பல வேளைகளில் நம் கண்முன்னால் அநீதி நடக்கின்ற போது நமக்கு ஏன் வம்பு என்று நாம் ஒதுங்கிச் செல்லுகின்றோம். நாம் நினைக்கின்றோம் நாம் விவேகமாக நடந்து கொள்ளுகிறோம் என்று. ஆனால் அது தவறு. நமது பொறுப்பை நாம் தட்டி கழிக்கின்றோம் என்பதே உண்மை. நமது கடமையை நாம் செய்ய தவறுகின்றோம் என்பதுதான் அதன் அர்த்தமாக இருக்க முடியும். இயேசு தனது போதனைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக எப்போதுமே திகழ்கின்றார். அவரது வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்பதை அறிந்து அதை துணிவோடு போராடுகின்றார். இன்று நான் சரியான காரியங்களுக்கு உடனிருக்கின்றேனா? அதே நேரத்தில் தவறு என்று தெரிந்து அதை சுட்டி காட்டுகின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அடிப்படையில் துணிவுடன் இருக்க வேண்டிய ஒன்று. ஏனென்றால் அது ஒரு சவாலான வாழ்வே. அந்த வாழ்வை துணிவுள்ளவர்கள் மட்டும்தான் சிறப்பாக வாழ முடியுமே தவிர எல்லாராலும் அதனை சிறப்பாக வாழ்ந்துவிட முடியாது. எனவே துணிவு என்னும் அருளுக்காக இன்று நாம் விசேஷமாக ஜெபிப்போம். மேலும் ஆணையிட வேண்டாம் என்று இன்றைய வாசகம் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகின்றது. கடவுளுக்கு நாம் நேர்ச்சியாக அளிப்பதை உண்மையாகவே நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேர்மையான மனதோடு அளிக்க வேண்டும். நாம் கொடுக்கும் வாக்கை காப்பாற்றுவது மிக மிக கடமையான ஒன்று. நேர்ச்சை அளிப்பது கூட கவனக்குறைவாக செய்யப்படுவது சரியானது அல்ல. எனவே கவனமாக இருப்போம். கடவுளை நம் விருப்பத்திற்கு ஏற்ப ஆட்டி படைக்கலாம் என்று நினைப்பது மிக பெரிய தவறு. கடவுள் முன்னிலையிலும் சரி, அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் முன்னிலையிலும் சரி, நம் வாக்கு உண்மையானதாக, நேர்மையானதாக எப்போதும் இருக்க வேண்டும். எங்கே உண்மையும் நேர்மையும் இல்லையோ அங்கே கடவுளின் உடனிருப்பு இல்லை என்பதை சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு தந்தையே இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் உண்மையின் வழியில் நடக்க எங்களுக்கு அருள்தாரும். நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்க, சரியை சரியென்றும் தவறை தவறென்றும் சுட்டிக்காட்ட வேண்டிய தைரியத்தையும் துணிவையும் ஞானத்தையும் தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.